ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நவதானிய பூண்டு பொடிங்க. இந்த நவதானிய பூண்டு பொடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இதுவுமே தோலோடு போட்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நவதானியத்தில் உள்ள எல்லா தானியங்களையும் போடணும் அப்படின்னு இல்லை, என்கிட்ட கிடச்சதை நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மிளகா, அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, நெல்லிக்காய் அளவு புளி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காராமணி, அடுத்தது வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, அடுத்தது பயிருங்க, பச்சை பயிறு, மிளகு, ஜீரகம், இது அத்தனையும் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் இந்த பயிர் எல்லாமே அரை கப்பு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது இது நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்ருக்கேன், 10 பல் பூண்டு. இதுதான் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், 2 பிடிச்ச பிடி கருவேப்பிலை. இது எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுக்கணுங்க. இது வயசானவங்கலேருந்து எல்லாருக்கும் உடம்பு ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், எல்லோரும் பால் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பால் நிறைய கிடைக்கும். இதில் பூண்டு நிறைய நம்ம சேர்க்கறதுனாலையும் நவதானியத்தில் புரோட்டீன் சக்தி அதிகம், அதனாலே அதிகமாக கிடைக்கும். இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இதில் சூப்பராக செய்யலாங்க. இது எப்படின்னா எங்கள் அர்ச்சனை கூட அடிக்கடி செஞ்சு தருவோம். அது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த பொடியை 2 ஸ்பூன் போட்டு அதில் அடுத்தது உப்பு, லைட்டாக உப்பு போட்டு நல்லா சாதத்தை போட்டு பலபலன்னு சாதத்தை வடித்து பரட்டிட்டு 2 ஸ்பூன் நெய், இல்லை சில குழந்தைகள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாங்கன்னா நல்லது. நெய் போட்டு நல்லா பரட்டி லஞ்ச் பாக்ஸ் வச்சு ஒரு அப்பளம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு பேச்சுலர்ஸ்க்கு நீங்கள் ரூமில் தங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இது ரொம்ப சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இது செஞ்சு வச்சுட்டே இருப்போம். ஏற்கனவே நான் இப்போ லாங் வீடியோவில் இது போட்டிருப்பேன், பூண்டு சேர்க்காமல் போட்டிருப்பேன். இப்போ இதோட பூண்டு சேர்த்து இப்போ உங்களுக்கு போடுறேன். நியூ வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் சப்ஸ்கிரைபர்ஸும் நியூவாக இருக்கீங்க. அதனால் எல்லாேருக்கும் வேணுமே அப்படின்றதுக்கோசரம், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இதை போடுறேன். ஒரு தடவை இது செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தொண்டை கொஞ்சம் கரக்கரன்னு இருக்குன்னு, உடம்பு சரியாகலை, எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அநேகமாக நார்மல் ஆகிட்டுனா லாங் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். அதனால் இது ஒரு தடவை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. குறப்பாக அரைச்சாதான் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அரைக்கும்போது காரம் இல்லாமல் இந்த மிளகா சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. பொடி பார்த்திங்கன்னா அது அரைக்கும் போதே அவ்வளோ வாசனை நல்லா கம்மன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன்.